Hi guys, welcome to Knowledge Extended channel. இந்த வீடியோவில் REST APIனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரெஸ்ட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. ரெஸ்ட்னா ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர், அதான் நம்ம ரெஸ்ட்டுன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். ஸோ ரெஸ்ட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஏபிஐ ஆர்கிடெக்சரல் ஸ்டைல். அதாவது ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணால் சில செட் ஆஃப் பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம ஏபிஐ ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்னு சொல்லுவோம். ரெஸ்ட் ஏபிஐ பிரின்சிபல்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கம்யூனிகேஷன் வந்து ஸ்டேட்லெஸ்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால்னால் ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் தான். ஸோ அதனால தான் நம்ம ரெஸ்ட் ஏபிஐயில் ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறோம். இதே ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோக்கால் அப்படின்னா டிசிபி யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, அவரை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோக்கால், அவரை நீங்கள் ஞாபகத்தில் வைக்கலன்னா ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால். இந்த ரெஸ்ட் ஏபிஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் வந்து கிளைண்ட்டை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே வச்சுருக்காது வந்துட்டு. ஸோ அதனால தான் அது பேர் ஸ்டேட்லெஸ் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. அப்போ அந்த சர்வரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துரும். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும். ஜென்ரலாக கிளைண்ட்டை பற்றி ஒரு சர்வர் ஸ்டோர் பண்ணியிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் செஷன் சொல்லுவாங்க. இந்த ரெஸ்ட் ஏபிஐயில் பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து எந்த விதமான கிளைண்ட் இன்ஃபர்மேஷனும் ஒரு செஷனும் ஸ்டோர் பண்ணாது. ரெஸ்ட் ஏபிஐ பிரின்சிபல்ஸில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஹெச்டிடிபி மெத்தட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலீட் அப்படின்ற ஹெச்டிடிபி மெத்தட்ஸ் இருக்குது. கெட் அப்படின்றது வந்து ஒரு வெப்பேஜ் நீங்கள் ஃபெட்ச் பண்ணி கொண்டு வந்து ப்ரௌசரில் லோட் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் கெட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி லோட் பண்ண ப்ரௌசரில் நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறீங்க. அப்போ அந்த டேட்டா எங்கே போகும், திரும்பி சர்வருக்கு போகும் இல்லையா, அதை தான் நம்ம போஸ்ட்டுன்னு சொல்கிறோம். புட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு புட்டுன்றது யூஸ் பண்ணுவாங்க. டெலீட்டுன்றது அந்த ரெக்கார்டோ இல்லை டேட்டாவை டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்ட்ன்றது ஏபிஐன்றதுனால நம்ம ஏபிஐக்கு பார்த்து அதே விஷயத்தை சப்போர்ட் பண்ணோம். அதாவது டேட்டா அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் அதை ரிசோர்ஸஸாக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ணுறாங்க. அதனால தான் அது வந்து ஏபிஐ ஆர்கிடெக்சரல் ஸ்டைலுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓல்டர் வெப் அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்க்கலாம். லெட்ஸே நான் வந்து ஒரு கிரிக்கெட் வெப்சைட் பார்த்துட்ருக்குறேன். அதில் யுவராஜ் சிங் வந்து பார்த்திங்கன்னா 80 ரன்ஸ்னு டிஸ்பிளே ஆகுது. எனக்கு இப்போ கரண்ட்டாக எவ்வளோ அடிச்சிருக்காருன்னு நம்ம டேட்டாவை பார்க்கணும். அப்படி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பட்டன் இருக்கும் கரண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஒரு ரிக்வெஸ்ட் போகும் சர்வருக்கு. சர்வர் வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஸ்கோர் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 அடிச்சிட்டார் அப்படின்னா அந்த 100ன்ற ஸ்கோரை சர்வரே ஒரு வெப்பேஜ் எடுத்து அதில் அந்த டேட்டாவை எம்பெட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிளைண்ட்டுக்கு அனுப்பும். அப்போ என்னால் வந்துட்டு யுவராஜ் சிங் 100 அடிச்சதை பார்க்க முடியும். இதில் மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடில் ரிக்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். சர்வர் தான் என்ன பண்ணும், ஒரு HTML பேஜ் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் அந்த டேட்டா 100ன்றதை அதில் வந்து ரைட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வெப்பேஜை தான் அனுப்பும். இதில் முக்கியமான பாட்டு என்னன்னா அது ஒரு அனுப்பும் சர்வர் அனுப்பும்போது ஒரு டேட்டாவை அனுப்பாது, வெப்பேஜாக தான் அனுப்பும். ஓகேவா, இதுதான் ஓல்டர் அப்ளிகேஷன்ஸில் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அதான் சொல்லியிருக்கேன், சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது சென்ஸ் ஃபுல் வெப்பேஜ், அதாவது டேட்டா மட்டும் அனுப்பாது, HTML ப்ளஸ் டேட்டா. அப்போ கிளைண்ட்டோட ஒர்க் என்ன, கிளைண்ட் எதுவெல்லாம் இருக்கலாம், ஒரு ப்ரௌசர் இருந்தால் கிளைண்ட் தான், மொபைல் இருந்தால் கிளைண்ட்டு தான், ஒரு SPA சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவோம். இப்போல்லாம் வந்துட்டு ஃபேஸ்புக்கெலாம் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸு. ஸோ அதெல்லாம் இந்த கிளைண்ட்ஸ் தான் வந்துட்டு. இந்த கிளைண்ட்ஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து வெப்பேஜை பில்ட் பண்ணி அதுக்குள்ளே டேட்டாவை எம்பர்ட் பண்ணி அனுப்பும் இல்லையா, அதை சிம்பிளாக டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் கிளைண்ட்டோட ஒர்க்கு. அதே மாதிரி ஓல்டர் வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செஷன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சர்வர் கண்ட்ரோல்டு அப்ளிகேஷன். லெட்ஸே ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு இமேஜஸ் வேணும்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. சர்வரை காண்டாக்ட் பண்ணி சர்வர் வந்து அவருக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு செஷன் ஐடி போட்டு க்ரியேட் பண்ணி அவரோட இன்ஃபர்மேஷனை வச்சுருக்கோம், என்ன கேட்டாருன்றத. ஸோ அதுதான் நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டேட்ஃபுல்லில் என்னென்ன டேட்டா சர்வருக்கு தெரியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி. ஓகேவா, சர்வருக்கு நீங்கள் யாருன்றதை தெரியும். எப்படின்னா லைக் யூசர் நேம், அப்புறம் என்னென்ன பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் வச்சு வந்துட்டு சர்வருக்கு அந்த கிளைண்ட்டோட ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் தெரியும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஸ்பெசிஃபிக் டேட்டா, அந்த பர்டிகுலர் யூசருக்கான டேட்டா, லைக் கிளைண்ட்டு கரண்ட்டாக என்ன பண்ணிகிட்டு இருக்காரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கார்ட்டில் நம்ம ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணும்போது சர்வர்லேயும் அப்டேட் ஆகும். அப்போ என்ன ஐட்டம்ஸை கிளைண்ட் ஆட் பண்ணுறான்றது தெரியுது. கரண்ட்டாக அந்த பர்ச்சேசிங் பண்ணும்போது என்ன ஸ்டெப்பில் ஒரு இருக்கிறாருன்றதும் சர்வருக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பேஜ் மூலிமா கிளைண்ட் வந்து வந்தார், என்னென்ன பேஜ்லாம் விசிட் பண்ணியிருக்காரு அந்த வெப்சைட்டில் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். இது ஓல்டர் வெப் அப்ளிகேஷன்ஸில். லாஸ்ட்டாக நம்ம ஓல்டர் வெப் அப்ளிகேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் வந்து ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே டேட்டாவை எம்பர்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்புன்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டைம் வந்து வெப்பேஜை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே டேட்டாவை எம்பர்ட் பண்ணி சர்வர் வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்பும். ஜஸ்ட் கிளைண்ட்டோட ஒர்க்கு டிஸ்பிளே பண்ணுறது தான் பார்த்தோம். ஆனால் ரெஸ்ட்டில் அப்படி கிடையாது. ரெஸ்ட் என்ன பண்ணுன்னா வெப்பேஜ் எல்லாம் பில்ட் பண்ணாது, வந்துட்டு ஜஸ்ட் டேட்டாவை மட்டும் JSON இல்லை XML ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணும். அப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம யுவராஜ் சிங்கோட ஸ்கோரை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நான் கரண்ட் ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்வரை காண்டாக்ட் பண்ணோம். சர்வரில் ஸ்கோர் வச்சுருக்கோம். அந்த ஸ்கோரை மட்டும்தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணும் கிளைண்ட் சைடில். இதுக்குன்னு தனியாக ஒரு HTML வெப்பேஜ் கிரியேட் பண்ணி அதில் வந்து அந்த டேட்டாவை எம்பர்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பாது ரெஸ்ட் APIயில். அதுக்கு பதிலாக டைரெக்டாக டேட்டாவை மட்டும் அனுப்பும். அந்த டேட்டா என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா JSON ஃபார்மேட்டில் இருக்கும், JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். அப்போ அந்த டேட்டா மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் யுவராஜ் சிங் ஏற்கனவே 80 அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, இப்போ கரண்ட் 100 அடிச்சிருப்பாரு. அந்த 100 டேட்டாவை மட்டும் டைரெக்டாக போய் அப்டேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா வந்து ஒரு வெப்பேஜை திரும்பியும் நீங்கள் கிளைண்ட் சைடில் லோட் பண்ண அவசியம் கிடையாது. டேட்டாவை மட்டும் டைரெக்டாக கிளைண்ட்டுக்கு அப்டேட் பண்ணால் போதும். என்டையர் வெப்பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி திரும்பியும் லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வந்துட்டு. ஸோ இப்படி தான் ரெஸ்ட் ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க வந்துட்டு. அப்போ இந்த வெப்பேஜ் மை காமிக்கிறதுலாம் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடில். ஸோ ப்ரௌசராக இருக்கலாம், இல்லை மொபைல் ஆப்போ, இல்லை சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா அதுக்கான UI பேஸ் பண்ணி ரெண்டர் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக காமிக்கும். அப்போ ஓல்டு வெப் அப்ளிகேஷன்ஸில் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் தான் வந்துட்டு பில்ட் பண்ணி உங்களுக்கு கிளைண்ட்டுக்கு அனுப்பும். ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா UI பார்ட்டை கிளைண்ட்டு பார்த்துக்கும், டேட்டாவை அப்டேட் பண்ணுற பார்ட்டை மட்டும் தான் சர்வர் பண்ணிக்கும். அதேமாதிரி ரெஸ்ட்ன்றது வந்து நம்ம ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால் சொல்லியாச்சு. அப்போ ஸ்டேட்லெஸ் என்ன அர்த்தம்? ஒரு சர்வருக்கு எல்லாமே வந்து புது ரிக்வஸ்ட் தான், அதை யாருன்றத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்காது. அப்போ ஒரு கிளைண்ட் ரெஸ்ட் API யூஸ் பண்ணி சர்வரை காண்டாக்ட் பண்ணும்போது அந்த கிளைண்ட்டை பற்றி எந்த மெட்டா இன்ஃபர்மேஷனும், லைக் யூசர் யார், அவர் என்ன ரிக்வஸ்ட் கேட்டார், அதை பற்றி எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணாது வந்துட்டு. ஏன்னா அப்படி நம்ம ஸ்டோர் அதிகமாக பண்ணும்போது சர்வர் சைடில் சர்வர் டம்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டும் அதுக்கு புது ரிக்வஸ்ட் தான், அதாவது யாருன்னே தெரியாது வந்துட்டு, ஆனால் ஒரு ரிக்வஸ்ட் வருதுன்னு மட்டும்தான் தெரியும் வந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து ஃப்ளவர் இமேஜ் வேணும்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் அனுப்புவார் சர்வருக்கு. அதே மாதிரி அதே யூசரே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி எனக்கு வந்துட்டு டால்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற ரிக்வஸ்ட் அனுப்பலாம். ஆனால் சர்வரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இண்டிவிஜுவல் ரிக்வஸ்ட் தான். அதுக்கு அந்த யூசர் தான் அனுப்பிச்சாரா 2 டைமு அப்படின்ற இன்ஃபர்மேஷனே தெரியாது வந்துட்டு. ஸோ ஓல்டர் வெப் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த UI வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் தான் கொடுக்குது, ரைட்டா? ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் சிங்கிள் வெப் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு தான் வந்துட்டு ஒரு HTML பேஜோ எல்லாமே வச்சிருக்கு. சர்வர் சைட்லேருந்து எதுவும் வர்றது கிடையாது வந்துட்டு. அதனால கிளைண்ட்டுக்கு தான் வந்துட்டு கரண்ட்டாக வந்துட்டு அந்த வெப்பேஜ் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, யார் லாகின் பண்ணியிருக்கிறா, யூசர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, ஓகேவா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அடுத்தது என்ன ஸ்டெப் நடக்க போகுது, இது எல்லாமே கிளைண்ட்டுக்கு தான் தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் API நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கிளைண்ட் கண்ட்ரோல்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ரெஸ்ட் APIக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் கூகுள் சர்ச்சில் போயிட்டு youtube.com/APIன்னு கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட் லிங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் டேட்டா API அப்படின்னு வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி டேப்ஸ் இருக்குது, ஹோம், கைடு, ரெஃபரன்ஸ், இதெல்லாம். இதில் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு போய்க்கலாம்.
நான் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன வேணும்னா வந்துட்டு என்னோட பைத்தானோ இல்லை ஜாவா யூஸ் பண்ணி யூடியூபோட பர்டிகுலர் சேனலோட கமெண்ட்ஸை ஃபெட்ச் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நிறைய காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. அப்போ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு அந்த கமெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு லிஸ்ட் பண்ணணும் ரைட்டா. அப்போ லிஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஸோ இதில் உங்களுக்கு ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ரிக்வஸ்ட்டில் என்ன இருக்கணும், ஒரு ரிக்வஸ்ட் இருக்கணும், பேராமீட்டர்ஸ் இருக்கணும், பாடி இருக்கணும், ரெஸ்பான்ஸில் ப்ராப்பர்ட்டிஸு எரரு இதெல்லாம் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு இப்படி தான் ரிக்வஸ்ட் ஃபார்மேட் அனுப்பணும் நீங்கள். ஓகேவா. ஸோ ஹெச்டிடிபி மெத்தட்ஸ் இருக்குது, கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலீட்டு. அதில் நான் கெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் இருக்க கமெண்ட்ஸை நீங்கள் வந்து லோட் பண்ணி உங்களுக்கு மேபி விஎஸ் கோட்லேயோ இல்லை பைத்தான்லேயோ வாட் எவர் இட் இஸ் அங்கே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி தான் ரிக்வஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ணணும். googleapis.com/youtube/v3/comments அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கமெண்ட்ஸும் வரும். அதேமாதிரி இன்சர்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. இன்சர்ட்னா ஒரு புது டேட்டாவை சப்மிட் பண்ணுறோம் ரைட்டா. அப்போ அதனால தான் போஸ்ட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அப்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு புட்டுன்ற ஹெச்டிடிபி மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி நீங்கள் எதை வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார்மேட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. யூடியூப் சேனல்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ சேனல்ஸில் போய்ட்டு ஓவர் வியூன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேனல் resource contains information about your YouTube channel. ஓகே, ஜஸ்ட் யூடியூப் சேனலோட இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு ரெஸ்பான்ஸில் காமிக்கும். வந்துட்டு சேனல் பேர் என்ன, சேனலுக்கு ஐடி இருக்கா, டைட்டில் என்ன, சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதோட யூஆர்எல் என்ன, விட்த்து, ஹைட்டு, கண்ட்ரியே, இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் வீடியோவுக்கும் தனித்தனியாகவும் இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு சேனலுக்கும் தனியாக இருக்குது. ஓகேவா. ஸோ நம்ம பார்க்குறது வந்து சேனல் பற்றி இன்ஃபர்மேஷன் மட்டும் ரெஸ்பான்ஸாக வரதை பார்த்துட்ருக்கோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ரெஸ்ட் ஏபிஐனா என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏபிஐனா என்னன்னு தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், அதில் ஏபிஐ பற்றி சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ரெஸ்ட் ஏபிஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஸ்ட் ஏபினா என்ன இல்லை ஏபினா என்னன்னு தெரியலன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வரப்போகுது, அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல்.